Welcome back to AS English. The first pattern in an English sentence is the subject plus verb pattern. This is the basic pattern, and all patterns are formed by extending it. இந்த சப்ஜெக்ட் வெர்பு பேட்டர்ன் ஆனது ஆங்கில வாக்கியத்தினுடைய முதல் பேட்டர்ன் ஆகும். மேலும் இது ஒரு அடிப்படை பேட்டர்ன். இந்த பேட்டர்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் மற்ற அனைத்து பேட்டர்ன்களும் அமைகின்றது. ஆகையால் இது ஒரு அடிப்படை பேட்டர்ன். இப்போது ஆங்கில வாக்கியத்தை உருவாக்குவதை பார்க்கலாம். இப்போது 10 சப்ஜெக்ட் வேர்ட்ஸ்களை நாம் எடுத்திருக்கின்றோம். ஐ, நான், யூ, நீ, ஹி, அவன், ஷி, அவள், வி, நாம், தே, அவர்கள், ரவி, நேமிங் வேர்டு ரவி, த டாக், நாய், பேர்ட்ஸ், பறவைகள், சில்ட்ரன், குழந்தைகள். வேர்ப்ஸில் 10 வேர்ப்ஸ் எடுத்திருக்கின்றோம். ஃபஸ்ட், ரன், ஓடு, ஸ்பீக், பேசு, ரீட், படி, சிங், பாடு, லேர்ன், கற்றுக்கொள், ப்ளே, விளையாடு, ஈட், சாப்பிடு, பாக், குறை, ஃப்ளை, பற, லாஃப், சிரி. இப்போது நாம் சப்ஜெக்ட் பேஜில் உள்ள ஐ என்கின்ற ப்ரோனோனையும் வேர்ப் பேஜில் உள்ள ரன் என்கின்ற வேர்பையும் நாம் சேர்த்து சென்டென்ஸை உருவாக்குகின்றோம். ஐ ரன், நான் ஓடுகிறேன். செகண்ட், யூ ஸ்பீக், நீ பேசுகிறாய். இந்த பேட்டர்ன் வந்து வெரி சிம்பிள். சப்ஜெக்டில் உள்ள ஒரு வேர்டையும் வேர்பில் உள்ள ஒரு வேர்டையும் நாம் சேர்க்கும்போது எளிமையாக ஒரு சென்டென்ஸ் அமைந்துவிடும். சி சிங்ஸ், அவள் பாடுகிறாள். வி லேர்ன், நாம் கற்கிறோம். தே ப்ளே, அவர்கள் விளையாடுகிறார்கள். தே என்றால் அவர்கள், ப்ளே என்றால் விளையாடுகிறார்கள். ரவி ஈட்ஸ், ரவி என்பது நேமிங் வேர்டு. ஈட்ஸ் என்பது சாப்பிடுகிறான். அதாவது ஹீ, சி, இட் மற்றும் நேமிங் வேர்டு சிங்குலருக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் நாம் உருவாக்கும் போது வெர்பினுடன் எஸ் ஃபார்ம் சேர்க்க வேண்டும். ஈட் என்பது ஈட்ஸாக மாறுகிறது. ரவி ஈட்ஸ், ரவி சாப்பிடுகிறான். தி டாக் பாக்ஸ், நாய் குறைக்கிறது. தி டாக் என்பது நேமிங் வேர்டு. இது ஒரு உயிரினத்தின் பெயர், ஆகையால் இது நேமிங் வேர்டு. பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைகள் பறக்கின்றன. பேர்ட்ஸ் என்பது நேமிங் வேர்டு. ஃப்ளை பறக்கின்றன, பறவைகள் பறக்கின்றன. சில்ட்ரன் லாஃப், குழந்தைகள் சிரிக்கிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.